ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் சிபிஐஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். தமிழகம் முழுவதும் 25 அன்புச்சோலை மையங்கள். ஸோ நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 10 முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த அன்புச்சோலை மையங்களை வந்து திறந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த டாபிக் வந்து எந்த பேப்பரில் வரும் அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸில் பேப்பர் 2ல் சோஷியல் இஷ்யூஸில் ஏஜ்டில் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா மதுரை, கோவை, திருச்சி, சேலம், திருப்பூர், ஈரோடு, தூத்துக்குடி, வேலூர், தஞ்சாவூர், திண்டுக்கல், அதே மாதிரி ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, சென்னை. ஸோ இந்த மாவட்டங்களில் தான் 25 அன்பு சோலை மையங்களை வந்து நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களை நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காகவும் அவர்கள் வந்து வீடுகளில் சோர்வடையாமல் இருப்பதற்காகவும் தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆதரவற்ற மற்றும் கைவிடப்பட்ட முதியோர்களுக்காக தான் இந்த மையங்கள். ஸோ இதில் என்னென்ன அம்சங்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்கு, யோகா, நூலகம், திறன் மேம்பாடு, அதே மாதிரி இது போக்குவரத்து வசதி உள்ள ஒரு இடத்தில் தான் அமைக்கப்படும். முதலாக பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய பொன்மலைப்பட்டியில் பாவை ஃபவுண்டேஷனுடன் இணைந்து முதலாக ஒரு அன்புச்சோலை மையமானது அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மதிய உணவும் மாலை சுற்றுண்டியும் அவர்களுக்கு வந்து வழங்கப்படும்.